அனைவருக்கும் வணக்கம். தமிழில் இலக்கணத்தில் புணர்ச்சி என்ற அந்த பகுதியை நாம் பார்க்க போகிறோம். இந்த பகுதியை படிப்பதால் நமக்கு என்ன நன்மை என்றால், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A தேர்வில் தமிழில் அலகு 1 அதில் கேட்கப்படுகின்ற சேர்த்தெழுதுக, பிரித்தெழுதுக, சந்திப்பிழை, எழுத்துப்பிழை போன்ற பகுதிகளை நாம் கற்க முடியும் இந்த புணர்ச்சி விதிகளை கற்பதால். 2 எழுத்துக்கள் சேரும் பொழுது ஏற்படும் மாற்றங்கள் அல்லது மாற்றமின்மையை புணர்ச்சி என்கிறோம். அந்த பகுதியை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நிலைமொழி ஈரும் வறுமொழி முதலும் இணையும் இந்த செயலுக்கு பெயர்தான் புணர்ச்சி. முதல் நிலைமொழி என்பது அடிப்படையாக முதலில் வரும் ஒரு வார்த்தை, அதை நிலைமொழி என்கிறோம். வறுமொழி என்பது அந்த வார்த்தையோடு இணைய அடுத்து வருகின்ற வார்த்தையை வறுமொழி என்கிறோம். புணர்ச்சி என்றால் என்ன? நிலைமொழி ஈரும் வறுமொழி முதலும் இணைவது புணர்ச்சி எனப்படும். நிலைமொழி முதலில் நிற்கும் சொல், எடுத்துக்காட்டாக பால். வறுமொழி வந்து சேரும் சொல், எடுத்துக்காட்டாக ஆடை. புணர்ச்சி என்பது பால் கூட்டல் ஆடை, பாலாடை என்று புதிய ஒரு சொல் உருவாகுவதை தான் புணர்ச்சி என்கிறோம். இந்த சேர்க்கைக்கு பெயர் தான் புணர்ச்சி. புணர்ச்சி என்பது சேர்க்கை என்று அர்த்தம். புணர்ச்சியின் முதன்மை வகைகள். புணர்ச்சி இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி என்று 2 வகைப்படுகிறது. இயல்பு புணர்ச்சி அப்படின்னா என்னென்னா, நிலைமொழியும் வறுமொழியும் எவ்வித எழுத்து மாற்றம் இன்றி இயல்பாக இணைவது இயல்பு புணர்ச்சி ஆகும். உதாரணத்திற்கு தாய் கூட்டல் மொழி, தாய்மொழி. இதில் எந்த ஒரு புதிய எழுத்தும் தோன்றலை, உருவாகலை அல்லது மாறலை. அதனால் இது இயல்பு புணர்ச்சி. 2 வார்த்தைகள் சேரும்போது அந்த 2 வார்த்தை எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கிறதுக்கு பேர் இயல்பு புணர்ச்சி. விகாரம் அப்படின்னா என்னென்னா, மாறுபாடு அப்படின்னு அர்த்தம். ஒருத்தங்க விகாரமாக இருக்காங்க அப்படின்னு நம்ம எப்படி சொல்கிறோம்னா, அவங்க மாறுபட்டு இருக்காங்க, மற்றவர்கள் மாதிரி இல்லை, ஏதோ கொஞ்சம் மாறுபட்டு இருக்காங்கிறதெல்லாம் விகாரம். விகார புணர்ச்சி அப்படிங்கிறது என்னென்னா, அதில் ஏற்படுற மாற்றம், அதுதான் விகாரமும் விகற்பம் அப்படின்னு சொல்கிறது தான். அதுதான் இந்த மாறுபாடு. என்னன்னா, நிலைமொழியிலோ வறுமொழியிலோ அல்லது இரண்டிலுமோ எழுத்துக்களில் மாற்றம் நிகழ்ந்து இணைவது விகார புணர்ச்சி எனப்படும். விகார புணர்ச்சிங்கிறது நிலைமொழியிலோ அல்லது வறுமொழியிலோ அல்லது 2லுமோ எழுத்துக்களில் மாற்றம் ஏற்படுவதுதான் விகார புணர்ச்சி எனப்படுகிறது. எடுத்துக்காட்டாக தமிழ் கூட்டல் தாய், தமிழ் தாய். விகார புணர்ச்சியின் 3 வகைகள். விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்னா 3 வகைப்படும். அது என்னென்னா, முதலில் தோன்றல், புதிதாக ஒரு எழுத்து தோன்றி புணர்வது தோன்றல் எனப்படுகிறது. வாழை கூட்டல் தோட்டம், வாழை தோட்டம். இந்த 2 சொல்லுக்கு நடுவில் இத் என்று புதிதாக ஒரு எழுத்து தோன்றி இருப்பது இது தோன்றல் அப்படிங்கிற அந்த வகைக்கு கீழே வருது. அடுத்து திரிதல், ஒரு எழுத்து வேறொரு எழுத்தாக மாறி புணர்வது திரிதல் எனப்படுகிறது. திரிதல் அப்படின்னாவே மாறுபடுதல், அதாவது தன் நிலையிலிருந்து மாறுபட்டு இருப்பது. பால் திரிஞ்சிருச்சு அப்படின்னா, பால் பாலாக இல்லாமல் தயிராக மாறிடுச்சு அல்லது கெட்டு போயிடுச்சு அப்படின்னா அது திரிதல் அப்படிங்கிறோம். ஒரு எழுத்து வேறொரு எழுத்தாக மாறி புணர்வது திரிதல் எனப்படும். பல் கூட்டல் பசை, பற்பசை. இல் என்ற எழுத்து இர் என்று தெரிந்திருப்பதால் அது திரிதல் என்ற வகையில் சொல்கிறோம். 3வது கெடுதல், ஒரு சொல்லில் உள்ள எழுத்து மறைந்து புணர்வது கெடுதல் எனப்படுகிறது. மனம் கூட்டல் மகிழ்ச்சி, அதில் இந்த நிலைமொழியில் இருக்கிற கடைசி எழுத்து ஈற்றெழுத்து இம் மறைந்து கெட்டு போய், கெடுதல் அப்படின்னா மறைந்துன்னு அர்த்தம். மறைந்து மன மகிழ்ச்சி அப்படின்னு வந்திருக்கிறதால இது கெடுதல் அப்படிங்கிற அந்த வகையின் கீழ் வருது. இப்போ புணர்ச்சிக்கான அந்த எடுத்துக்காட்டுகள், இப்போ இயல்பு புணர்ச்சி என்னென்னா எந்தெந்த மாதிரின்னா இருக்குது அப்படின்னு சில சொற்கள் இருக்குது. செடி கூட்டல் கொடி, செடி கொடி. மண் கூட்டல் மலை, மண்மலை. பொன் கூட்டல் வளையல், பொன் வளையல். பனை கூட்டல் மரம், பனை மரம். இதில் எந்த விதமான மாறுபாடும் இல்லாமல் அந்த சொற்கள் அப்படியே வந்திருக்கு. அதனால் இது இயல்பு புணர்ச்சின்னு சொல்கிறோம். அடுத்து தோன்றல் விகாரம் எப்படி இருக்குன்னா, கல்லூரி கூட்டல் சாலை, கல்லூரி சாலை. இங்கே இச்சென்ற ஒரு புதிய எழுத்து தோன்றிருப்பதால் இது தோன்றல் விகாரம் சொல்கிறோம். பலா கூட்டல் சொலை, பலாச்சொலை. இதுலேயும் இச்சு சேர்ந்திருக்கு. மாங்கூட்டல் பழம், மாம்பழம். இம் சேர்ந்திருக்கு. திருக்கூட்டல் குரல், திருக்குறள். அதனால் இதெல்லாம் தோன்றல் விகாரம், புதிய ஒரு எழுத்து தோன்றியிருப்பதால் தோன்றல் விகாரம். அடுத்து திரிதல் விகாரத்துக்கு எடுத்துக்காட்டு என்னென்னா, வில் கூட்டல் கொடி, விற்கொடி. வன் கூட்டல் திண்மை, வண்டிமை. கல் கூட்டல் சிலை, கற்சிலை. கல் கூட்டல் தூண், கற்றூன். இதில் இருக்கிற இல்லுலாம் இற மாறி இருக்கிறது திரிதல் விகாரம் அப்படின்னு சொல்கிறோம்.
கெடுதல் விகாரம் அப்படிங்கிறது படம் கூட்டல் காட்சி. இந்த இம் வந்து நிலைமொழியின் ஈற்றெழுத்து இம் வந்து கெட்டு போய் மறைந்து படக்காட்சி அப்படின்னு வரணும். படக்காட்சி. இந்த இக்கு வந்து தோன்றல் விகாரத்திற்கு கூட சேருது. ஸோ அப்போ இதில் 2 விகாரம் ஏற்படுது. ஒன்று வந்து கெடுதல் மூலம் இம்மு போயிடுது, அடுத்தது தோன்றல் மூலமா படக்காட்சி அப்படின்னு சொல்லுறது. இதில் 2 விகாரங்கள், தோன்றல் கெடுதல் விகாரம் முதல்ல வருது, அடுத்தது தோன்றல் விகாரம். அடுத்தது வடக்கு கூட்டல் திசை. இதில் 2 எழுத்துக்கள் கெடுது. கு இக்கு இந்த 2 எழுத்துமே கெட்டு வட திசை அப்படின்னு வருது. மரம் கூட்டல் வேர். இதில் நிலைமொழியின் ஈற்றெழுத்து இம் மறைந்து மரவேர் அப்படின்னு வந்திருக்கு. 4 கூட்டல் மணி, நன்கு கூட்டல் மணி. நன்கு கூட்டல் மணி அல்லது 4 கூட்டல் மணி எப்படி இருந்தாலும் அந்த கு அது மறைந்து நன்மணி நான்மணி அப்படின்னு வந்துட போகுது. நம்ம நான்மணி கடிகை அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா, அதுவும் இதே இந்த கெடுதல் விகாரம் தான். அடுத்தது ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்களும் உண்டு. ஒரு புணர்ச்சியில் 2 சொற்கள் இணையும் போது ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்கள் சேர்ந்து நிகழும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த இதில் படம் கூட்டல் காட்சி பார்த்தோம் இல்லையா, அதே போல தான் 2 சொற்கள் இணையும் போது ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்கள் சேர்ந்து நிகழும். உதாரணத்திற்கு நாடகம் கூட்டல் கலை, நாடக கலை. இங்கே இம் கெடுதல் விகாரம், இக்கு தோன்றியது தோன்றல் விகாரம். மரம் கூட்டல் கோலம், மரக்கோலம். இம் கெட்டது வந்து கெடுதல் விகாரம், இக் தோன்றியது தோன்றல் விகாரம். இதற்கான முக்கிய இலக்கண நூற்பா நம்ம இந்த புணர்ச்சிக்கு நம்ம அடிப்படையாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிறது நமக்கு ஒரு அடிப்படையான ஒரு விதி. அந்த உடல் மேல் அப்படிங்கிறது வந்து மெய்யெழுத்து, உயிர் வந்துன்னா உயிரெழுத்து. உதாரணத்திற்கு இக்கு கூட்டல் ஆ இது 2 சேர்ந்து கா என்று மாறுகிறது தான் இந்த விதியுடைய விளக்கம். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்னு சொல்றது. அடுத்தது இந்த புணர்ச்சியின் இயல்பு 4 வகைப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அந்த எந்த வகையில் அது எப்படி சொல்கிறோம்னா அப்படின்னா, எழுத்து வகையால் சொற்கள் வந்து நம்ம 4 வகையாக பிரிக்கிறோம். நிலைமொழி ஈறு மற்றும் வறுமொழி முதல் எழுத்துக்களின் அடிப்படையில் பாகுபடுத்துகிறோம். நிலைமொழியுடைய ஈறுனா கடைசி எழுத்து, வறுமொழியுடைய முதல் எழுத்து. இதன் அடிப்படையில் வந்து நம்ம சொற்களை வந்து வகைப்படுத்துகிறோம். அது எத்தனை வகைப்படும்னா 4 வகையாக சொல்கிறோம். ஒன்று வந்து உயிர் ஈறு அப்படின்னா நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக நிற்றல். உதாரணத்திற்கு கலை. இதில் லை அப்படிங்கிறது இல் கூட்டல் ஐ. அதுக்கடுத்தது அழகு அப்படின்னு சேரும்போது கலை அழகு அப்படின்னு நமக்கு மாறுது. இதை வந்து உயிர் ஈறு அப்படின்னு சொல்கிறோம். 2வது மெய்யீறு. நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யாக நிற்றல். மண் கூட்டல் குடம். இப்போ இந்த நிலைமொழிங்கிறத மண்ணில் வந்து இறுதி எழுத்து வந்து இன், அப்போ அது மெய்யீறுன்னு சொல்கிறோம். அடுத்தது வறுமொழியில் முதல் எழுத்து, வறுமொழியின் முதல் எழுத்து உயிர் எழுத்தாக அமைஞ்சதுன்னா அது உயிர் முதல் அப்படின்னு சொல்கிறோம். வாழை கூட்டல் இலை. அந்த ஈங்கிறது உயிர் எழுத்து, அதனால் இது வந்து உயிர் முதல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது மெய் முதல் அப்படிங்கிறதுல வந்து வறுமொழியின் முதல் எழுத்து மெய்யெழுத்தாக அமைதல், அதை வந்து நம்ம மெய் முதல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வாழை மரம் அப்படிங்கிறதுல மரம் அப்படிங்கிறது வந்து இம் கூட்டல் ஆ அப்படின்னு நம்ம பிரித்து எடுத்தோம்னா அந்த வறுமொழியில் முதல் எழுத்து வந்து மெய்யெழுத்தாக அமையுது அப்படின்னு சொல்கிறோம். இது இல்லாமல் அந்த புணர்ச்சியின் சேர்க்கை முறையில் 4 வகைப்படுத்துகிறோம். இப்போ முன்ன பார்த்தா அதே வகைப்பாடு தான். உயிர்மின் உயிர். உயிர்மின் உயிரிற்று நிலைமொழி முன் உயிர் முதல் வறுமொழி புணர்தல். ஈற்று நிலைமொழியில் கடைசியில் இருக்கிறதும் உயிரெழுத்து, வறுமொழியில் முதல்ல இருக்கிறதும் உயிரெழுத்தாக இருக்கிறது தான் உயிர் முன் உயிர் அப்படின்னு சொல்கிறோம். மணி கூட்டல் அடி, மணி அடின்னு மாறுதல அதில் அந்த நிலைமொழியுடைய இறுதி எழுத்து ஈல முடியுது, அதாவது இன் கூட்டல் ஈ அப்படின்னு பிரிச்சோம்னா. வறுமொழியோட முதல் எழுத்து ஆ, ரெண்டுமே உயிர் எழுத்தாக இருக்கிறதால உயிர் முன் உயிர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது உயிர் முன் மெய். உயிரிற்று நிலைமொழி முதல் மெய் முதல் வறுமொழி. முதல் எழுத்து நிலைமொழியில் கடைசி எழுத்து வந்து நமக்கு வந்து அதாவது உயிர் எழுத்தாக இருந்து வறுமொழியில் முதல் எழுத்து மெய் எழுத்தாக இருந்துன்னா அதை நம்ம உயிர் முன் மெய் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது மெய் முன் உயிர். நிலைமொழியுடைய இறுதி எழுத்து மெய் எழுத்தாகவும் வறுமொழியின் முதல் எழுத்து வந்து உயிர் எழுத்தாகவும் இருந்தால் அதை நம்ம அப்படி சொல்கிறோம். அடுத்தது மெய் முன் மெய். நிலைமொழியுடைய இறுதி எழுத்து மெய்யெழுத்தாகவும் வறுமொழியுடைய முதல் எழுத்து மெய்யெழுத்தாகவும் இருந்தால் நம்ம இப்படி சொல்கிறோம். இப்போ இந்த மரக்கிளை அதில் பார்த்தோம்னா மரம், அதில் வந்து கடைசி எழுத்து நிலைமொழியுடைய இறுதி எழுத்து வந்து இம், வறுமொழியுடைய முதல் எழுத்து வந்து கி அப்படிங்கிறது இக்கு கூட்டல் இ. அதை இக்குன்னு பிரிச்சும் போது நமக்கு என்னன்னா மெய்யெழுத்தாக வருது. அதனால் வந்து மெய் முன் மெய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம இந்த புணர்ச்சியை வந்து 2 பெரும் பிரிவாக பிரிச்சுக்கணும்னா,
ஒன்று உயிரீற்று புணர்ச்சி, இன்னொன்று வந்து மெய்யீற்று புணர்ச்சி. நம்ம இப்போ ஏற்கனவே இங்கே நம்ம இதில் சொன்னோம் இல்லையா, அதாவது இந்த இதில் நம்ம சொன்ன மாதிரி உயிரீறு மெய்யீறு, இந்த அடிப்படையில் நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருக்கிற அந்த புணர்ச்சி ஒரு 7-8 இருக்குது. அதே போல் நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருக்கும்போது புணர்வது கொஞ்சம் இருக்குது. இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அந்த உயிரீற்று புணர்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த உயிரீற்று புணர்ச்சி மெய்யீற்று புணர்ச்சியில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம இந்த உயிரீற்று புணர்ச்சியில் நம்ம 9 வகைகள், அதாவது பள்ளி பாட புத்தகத்தில் இது வரைக்கும் அவங்க கொடுத்துருக்கிறது எல்லாத்தையும் நம்ம தொகுத்தோம்னா இந்த 9 வகைகளை அடக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு சொல்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு வர்றது வந்து முதல்ல வருது உடம்படு மெய். அடுத்தது குற்றிய லுகர புணர்ச்சி, இயல்பாகவும் விதியினும் நிற்கும் உயிரீறு, அதாவது இயல்பீறு விதியீறுன்னு சொல்லுவாங்க அந்த புணர்ச்சி. பல சில அந்த சொற்களுக்கு அடுத்து வர புணர்ச்சி திசைப்பெயர் புணர்ச்சி, பூப்பெயருக்கு அடுத்து வர புணர்ச்சி பண்பு பெயர் புணர்ச்சி, முற்றிய லுகர புணர்ச்சி, குற்றிய லுகர புணர்ச்சி, இவ்வாறாக ஒரு 9 வகைகள் வந்து அந்த உயிரீற்று புணர்ச்சியில் நம்ம அடக்க முடியும். ஸோ இந்த 9 வகையை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தது இந்த மெய்யீற்று புணர்ச்சிங்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7, இதையும் தாண்டி இருக்கலாம். நம்ம வந்து இந்த பள்ளி பாட புத்தகத்தில் நம்ம தொகுத்ததில் இதெல்லாம் இருக்குது. தனிக்குறில் முன் ஒற்று புணர்ச்சி, மகர ஈற்று புணர்ச்சி, மெய்யீற்றின் முன் உயிர், நகர நகர ஈறு, லகர லகர ஈறு, ந ல முன்னும் ந ல முன்னும் தகரங்கள் அப்படிங்கிற அந்த புணர்ச்சி, யகர ரகர ரகர ஈறு, இந்த புணர்ச்சியில் நம்ம மெய்யீற்று புணர்ச்சி அந்த அடிப்படையில் நம்ம பார்க்குறோம். இது இல்லாமல் வேறு என்ன புணர்ச்சி இருக்குன்னா வேற்றுமை புணர்ச்சி, அல்வழி புணர்ச்சி, வினா சுட்டு புணர்ச்சி, இப்படி இருக்குது. ஸோ இதில் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய உயிரீற்று புணர்ச்சி பார்க்க போகிறோம். அதில் முதல்ல இருக்கிறது உடம்படு மெய். உடம்படு அப்படிங்கிறது என்னன்னா நம்ம ஒரு விஷயத்துக்கு ஒத்துக்கிறது அல்லது ஏற்றுக்கிறது, அதை தான் நம்ம வந்து உடன்படுறது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இதில் வந்து சொற்புணர்ச்சியில் உயிர் சந்தியை இணைக்கும் மெய்யெழுத்துக்கள் இரண்டையும் உடன்பட வைக்கிறது, இரண்டையும் ஒத்துக்க வைக்கிற ஒரு மெய்யெழுத்து உருவாகிறது தான் நம்ம உடம்படு மெய் அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன மெய்யெழுத்து அப்படிங்கிறத பார்ப்போம். உடம்படு மெய் என்றால் என்ன அப்படின்னா உயிர் முன் உயிர் வரல், உயிரை ஈராக உடைய சொற்களின் முன் உயிரை ஈராக உடைய சொற்கள் வந்து சேரும்போது, ரெண்டிலுமே உயிரெழுத்து இருந்ததுன்னா இது ரெண்டுமே சேராமல் எப்படி இருக்குன்னா தனித்து நிற்றல், 2 உயிரெழுத்துக்களும் ஒலிக்க இயலாமல் உடன்படாமல் தனித்து நிற்கும். அப்போ இது ரெண்டையும் ஒன்று சேர்க்கறதுக்காக மெய் தோன்றுதல். அவ்வாறு ஒன்று சேராத உயிரெழுத்துக்களை ஒன்று சேர்ப்பதற்கு அங்கு ஒரு மெய்யெழுத்து தோன்றும். அந்த மெய்யெழுத்துக்கு பெயர் தான் உடம்படு மெய். உயிர்களை உடன்படுவதற்கு, உயிரெழுத்துக்களை உடன்படுவதற்காக ஒன்று சேர்ப்பதற்காக வரும் அந்த மெய்யெழுத்து உடம்படு மெய் எனப்படும் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு வந்து ஒரு நன்னூல் நூற்பா இருக்குது. அது என்னன்னா இ இ ஐ வழி எவ்வும் யானைய உயிர் வழி வவ்வும் ஏமுன் இவ்விருமையும் உயிர்வரின் உடம்படு மெய்யென்றாகும் அப்படிங்கிறது. சரி, இதுக்கான பொருள் என்ன அப்படின்னா குறில் இ நெடில் இ ஐ இந்த எழுத்துக்களில் வந்ததுன்னா, நிலைமொழி ஈட்டில் இந்த எழுத்துக்கள்லாம் இருந்ததுன்னா அங்கே என்ன மெய்யெழுத்து தோன்றும்னா இ அப்படிங்கிற மெய்யெழுத்து தோன்றும், யகர இ என்ற மெய்யெழுத்து தோன்றும். சரி, இது இல்லாமல் இந்த இ இ ஐ இந்த உயிரெழுத்துக்கள் இல்லாமல் பிற உயிரெழுத்துக்கள், ஏனைய பிற உயிரெழுத்துக்கள் ஆ ஆ உ உ ஓ ஓ ஔ இது மாதிரியான உயிரெழுத்துக்கள் வந்ததுன்னா அங்கே என்ன உடம்படு மெய்யாக வரும், என்ன மெய்யெழுத்து தோன்றும்னா இவ் என்ற எழுத்து தோன்றும். ஏ நெடில் ஏக்கு மட்டும் நெறிமொழி ஈட்டில் நெடில் ஏ வரும்போது உயிரெழுத்து வரின் இ இவ் இரண்டுமே வரும். இந்த ரெண்டுமே பயன்படுத்திக்கலாம், இயும் வரும் இவும் வரும். ஸோ அந்த நூற்பாவுடைய பொருள் இதுதான். இ இ ஐ வழி எவ்வும் யானைய உயிர் வழி வவ்வும் ஏ முன் இவ்விருமையும், நெடில் ஏ முன்னாடி இந்த ரெண்டுமே இ என்ற மெய்யெழுத்தும் இவ் என்ற மெய்யெழுத்தும் சேர்ந்து வரும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த இ உடம்படு மெய் சான்றுகள் அதுக்கான உதாரணம் எப்படிலாம் இருக்குது அப்படின்னா, நிலைமொழியில் வந்து மணி கூட்டல் அழகு, வறுமொழியில் அழகு வச்சுக்கலாம், மணி கூட்டல் அழகு. இப்போ இதில் உடம்படு மெய் என்ன சேரும்னா ஈ சேரும், ஈ சேர்ந்துன்னா மணி அழகு அப்படின்னு சேரும். ஸோ அப்போ நிலைமொழி ஈரில் ஈ இருக்குது, அதை தான் நம்ம என்ன வச்சுருக்கணும் பிரித்து வச்சுருக்கோம்னா இன் கூட்டல் ஈ அப்படின்னு பிரிச்சிருக்கோம். ஸோ அது வந்து அந்த இன் கூட்டல் ஈயில் இறுதியில் இருக்கிறது ஈ, அதனால தான் நம்ம வந்து அதை உயிரெழுத்துன்னு சொல்லியிருக்கோம். அப்போ அழகு நமக்கு தெரியும் உயிரெழுத்து தான். ஸோ அப்போ அந்த உடம்படு புணர்ச்சிங்கிறது இங்கே ஈ தோன்றுது. அதே போல தான் தீ கூட்டல் எரி, தீ கூட்டல் ஈ கூட்டல் எரி, தீ எரி.
ஓடை கூட்டல் ஓரம், ஓடை கூட்டல் ஈ கூட்டல் ஓரம், ஓடை ஓரம். காட்சி கூட்டல் அழகு, காட்சி கூட்டல் ஈ கூட்டல் அழகு, காட்சி அழகு. கலை கூட்டல் அறிவு, கலை கூட்டல் ஈ கூட்டல் அறிவு, கலை அறிவு அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த உடம்படு மெய் இவ் ஏனைய உயிர்கள் வரும்போது எப்படிலாம் இருக்கு, அதுக்கான உதாரணம் அப்படின்னா பல கூட்டல் உயிர் அப்படிங்கும்போது இங்கே வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த இ ஈ ஐ வராமல் பிற உயிரெழுத்துக்கள் வந்திருக்கு. அப்போ வந்து நமக்கு என்ன உடம்படு மெய்னா இவ். அப்போ பல கூட்டல் இவ் கூட்டல் உயிர் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த இவ்வும் இந்த ஊ இதுவும் சேர்ந்து நம்ம ஏற்கனவே முதல்ல சொல்லியிருப்போம். அதாவது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற அந்த விதிப்படி தான் நமக்கு ஊ அப்படின்னு மாறுது, பல உயிர் அப்படின்னு மாறுது. அப்போ பா கூட்டல் இனம் இவ்வு சேருது, அப்போ பாவினம் அப்படின்னு வருது. பூக்கூட்டல் அழகு இதுலேயும் இவ் சேர்ந்து பூவழகு அப்படின்னு வருது. கோ கூட்டல் இல் இதுலேயும் இவ்வு சேர்ந்து கோவில் அப்படின்னு மாறுது. இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயம் கவனிக்கணும். நிறைய பேர் அந்த கோயில் அப்படின்னு எழுதுவாங்க, அதாவது யகர ஈ போட்டு கோயில்னு எழுதுவாங்க. அது தவறு. அதாவது கோ என்றால் இறைவன், இல் என்றால் வசிக்கும் இடம். அப்போ இறைவன் வசிக்கும் இடங்கிறதுக்கு கோவில் அப்படிங்கிறது தான் சரி. ஸோ அப்போ அதுக்கான இந்த எவ்வாறு அது இந்த புதிய சொல் உருவாச்சு அப்படிங்கிறது இது இருக்குது. கோ கூட்டல் இல் அப்படிங்கிறது உடம்படுமை இவ் சேர்ந்து இவ் கூட்டல் ஈ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற அந்த விதியின்படி இவ்வும் ஈயும் சேர்ந்து வியா மாதிரி கோவில் அப்படின்னு வந்திருக்கு. அடுத்தது நிலா கூட்டல் ஒளி, நிலா கூட்டல் இவ் கூட்டல் ஒளி, நிலா ஒளி. இப்போ நெடில் ஏ அது வரும்போது நமக்கு இரண்டு மெய்யெழுத்துக்களுமே உடம்படு மெய்யாக வரும், ஈயும் வரும் இவும் வரும். இப்போ அதுக்கான உதாரணம் என்னன்னா நிலைமொழி ஈட்டின் ஏ வந்து ஈ உடம்படு மெய்யாக புணரும் சான்றுகள். சே கூட்டல் அடி நமக்கு ஈ சேரும்போது சேயடி அப்படின்னு வருது. அதே சே கூட்டல் அடி இவ் சேரும்போது சேவடின்னு வருது. ஸோ அப்போ ஒரே வார்த்தை நமக்கு ஒரே சே கூட்டல் அடி தான் இரண்டு விதமான புதிய சொற்களை உருவாக்குது. இரண்டுமே சரி. நமக்கு பொறுத்துகளை அல்லது வந்து நமக்கு ஆப்ஷன் வச்சு கேட்கும்போது சேயடி சேவடி இதை எது ரைட்டு அப்படின்னா இரண்டுமே சரி அப்படிங்கிறது தான் சரியாக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது இவனே கூட்டல் அவன், இவனே எவன், இவன் அவனா கூட்டல் அரசன், அவனே அரசன், ஒன்றே கூட்டல் எனின், ஒன்றே எனின். ஸோ இதெல்லாம் ஈ என்ற புணர்தல் அதுக்கான உதாரணங்கள். இப்போ இவ்வுக்கு வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சே கூட்டல் ஆரம் சேவாரம் அப்படிங்கிறது, தே கூட்டல் ஆரம் தே கூட்டல் இவ்வு கூட்டல் ஆரம் தேவாரம் அப்படின்னு வரும். ஒன்றே கூட்டல் எண்ணின், ஒன்றே வெனின், ஒன்றே எண்ணின் சொன்னாலும் சரிதான், ஒன்றே வெனின் சொன்னாலும் சரிதான். அப்போ நெடிலேவுக்கு இரண்டு மெய்யெழுத்துக்களும் உடன்படு மெய்யாக வரும், இ இவ் இரண்டுமே வரும். அடுத்தது இந்த உடன்படு மெய்யில் நம்ம இந்த என்னென்னலாம் பார்த்தோம் அதை சுருக்கமாக நம்ம நினைவில் வச்சுக்கிறதுக்காக திருப்பி அதை ஒரு ரீகேப் பார்க்கணும்னா இ இ ஐ இந்த நிலைமொழி ஈட்டு எழுத்துக்கள் இதுவாக இருந்ததுன்னா உடம்பொடுமை இன்ன மெய்யெழுத்து தோன்றும் அப்படின்னா இ யகர ஈ தோன்றும். ஏனைய உயிர் எழுத்துக்கள் வரும்போது வகர இவ் தோன்றும். ஏகாரம் வரும்போது நெடில் ஏ வரும்போது இரண்டு எழுத்துக்களுமே உடம்பொடுமையாக தோன்றும். அடுத்தது நம்ம பார்க்க வேண்டிய புணர்ச்சி வந்து குற்றியலுகர புணர்ச்சி. இந்த குற்றியலுகர புணர்ச்சி பார்க்கறதுக்கு முன்னாடி நமது குற்றியலுகரங்கள் எத்தனை வகைப்படும் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கணும். நமக்கு குற்றியலுகரங்கள் வந்து 6 வகைப்படும். அந்த 6 வகை தெரிஞ்சால் தான் நம்ம இந்த குற்றியலுகர புணர்ச்சிக்கு வந்து நமக்கு சரியாக நமக்கு வந்து விளங்கும். அதாவது என்னென்னலாம் குற்றியலுகர புணர்ச்சினா நமக்கு வல்லினம், மெல்லினம், இடையினம் இதனை தொடர்ந்து வருகின்ற குசுறுதுபுரு ஒரு எழுத்து இருக்கு, நாக்கு அப்படின்னு இருக்குன்னா நா இக்கு, இந்த இக்குக்கு அடுத்தது வர கு இது வந்து வல்லின குற்றியலுகரம் அப்படின்னு சொல்கிறோம், வன் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல தான் மென்தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம், இது ஒரு 3. இது இல்லாமல் இன்னொரு 3 என்னன்னா உயிர் தொடர் குற்றியலுகரம், நெடுந்தொடர் குற்றியலுகரம், அடுத்தது ஆயுத தொடர் குற்றியலுகரம் இருக்குது. ஸோ 6 வகையான குற்றியலுகரங்கள் இருக்குது. அதில் எப்படி வந்து புணர்ச்சி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இது நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விதி என்னென்னா உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும். இப்போ நமக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி குசுடுதுபுரு அந்த எழுத்துக்கள் வந்து நிலைமொழியின் இறுதி எழுத்தாக இருக்கும் பொழுது அடுத்த வறுமொழியில் முதல் எழுத்து வந்து நமக்கு உயிரெழுத்தாக இருந்துச்சுன்னா அந்த உக்குரல் அப்படிங்கிற அந்த உதாரணத்துக்கு கு அப்படின்னா அதில் இருக்கிற ஊ போயிட்டு இக்கு மட்டும்தான் அதில் இருக்கும். அதுதான் இதுக்கான விளக்கம், உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும்.
வறுமொழி முதலில் உயிரெழுத்து வந்தால் நிலைமொழி ஈட்டில் உள்ள குற்றியலுகரம் ஊ ஏறி இருந்த மெய்யை விட்டு நீங்கும். அதுக்கான சான்றுகள் உதாரணம் என்னென்னா மாசு கூட்டல் அற்றார். இப்போ இங்கே ஆ அப்படிங்கிற உயிரெழுத்து வந்திருக்கு, அதனால் இந்த மாசுங்கிறது நெடில் தொடர் குற்றியலுகரம். அப்போ அதில் இருக்கிற சூழல் இருக்கிற ஊ போயிட்டு மாஸ் அற்றார்னு இருக்கும். இப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதிப்படி இச்சு கூட்டல் ஆ சான்னு மாறி மாசற்றார் அப்படின்னு மாறும். அதே போல தான் குரங்கு கூட்டல் ஆட்டம் பந்து கூட்டல் ஆட்டமும் அவ்வாறு தான் வரும். அதுக்கடுத்தது இதில் நெடில் மற்றும் உயிர்த்தொடர் குற்றியலுகரம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நெடிலோடு உயிர்த்தொடர் குற்றியலுகரங்களுள் தர ஒற்று இரட்டும் வேற்றுமை மிகவே அப்படிங்கிறது நன்னூல் நூற்பா 183. வேற்றுமை புணர்ச்சியில் நெடில் தொடர் உயிர்த்தொடர் குற்றியலுகரங்களின் இறுதியில் உள்ள ட ர ஒற்றுகள் இரட்டிக்கும். அதுதான் இதுக்கான அர்த்தம், அதுக்கான பொருள். இதில் எப்படின்னா இப்போ இந்த எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா காடு கூட்டல் கோழி அப்படிங்கிறதுல காட்டுக்கோழி அப்படின்னு மாறும். இப்போ எங்கன்னா நம்ம ஏற்கனவே இதில் சொன்னோம் இல்லையா, நமக்கு நெடில் தொடர் குற்றியலுகரமாக இருந்ததுன்னா அந்த டா அப்படிங்கிற ஒற்றெழுத்து ரெட்டும் அப்படின்னு சொன்னோம். இப்போ டூவை பிரிச்சுனா எப்படி வரும், இட்டு கூட்டல் ஒன்று வரும். அப்போ அதில் இருக்கிற ஒற்றெழுத்து என்னென்னா இட்டு. அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஒற்றெழுத்து சேருது, அந்த இட்டு சேருது, அதனால் அது காட்டு அப்படின்னு வந்திருக்கு. இப்போ காட்டுக்கோழி இங்கே இன்னொன்று தோன்றல் விகாரம் இக்கு தோன்றி நமக்கு காட்டுக்கோழி அப்படின்னு வருது. இது வந்து நெடில் தொடர். ஆறு கூட்டல் பாலம் அது என்ன ஆகுதுன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அது டாவுக்கான ஒரு உதாரணம் பார்த்தோம். இப்போ ரா ஆறு கூட்டல் பாலம் ஆற்று பாலம், அந்த ரூவில் வந்து இரு கூட்டல் ஊன்னு பிரிக்கிறோம். இப்போ இரு வந்துன்னா இங்கேயும் இன்னொரு மெய்யெழுத்து ரெட்டும் அப்படின்னு சொன்னால் இன்னொரு மெய்யெழுத்து போட்டுருணும் அந்த ரூவுக்கு முன்னாடியே. அப்போ ஆற்று அப்படின்னு வரும். ஆற்று பாலம் இப்போ தோன்றல் விகாரத்தில் இப்பு தோன்றி ஆற்று பாலம் அப்படின்னு வருது. அடுத்தது கிணறு கூட்டல் தவளை கிணற்று தவளை. இப்போ இந்த கிணறு அப்படிங்கிறது உயிர்த்தொடர் குற்றியலுகரம். அந்த ரூவுக்கு முன்னாடி நா இருக்குது, நாவை பிரித்தா இன்னும் கூட்டல் ஆணும் வரும். அப்போ அது வந்து உயிரை தொடர்ந்து வர குற்றியலுகரம். அப்போ உயிர்த்தொடர் குற்றியலுகரத்துலையும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டா வந்தாவோ ரா வந்தாவோ அது ரெட்டிக்க முடிச்சுருக்கிறோம். அப்போ கிணறுங்கிறது கிணற்றுன்னு மாறும். அதில் தோன்றல் விகாரத்துப்படி இத்து தோன்றி கிணற்று தவளை அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அடுத்தது அல்வழி புணர்ச்சி விதி. வன்தொடர் அல்லன முன்மிகா அல்வழி. வன்தொடர் அல்லன முன்மிகா அல்வழி இது வந்து நூற்பா. அப்படின்னா அதுக்கான விளக்கம் என்னன்னா வன்தொடர் குற்றியலுகரம் தவிர, வன்தொடர் குற்றியலுகரம் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், அதாவது வல்லின மெய்யெழுத்துக்கள் வருகின்ற அந்த குற்றியலுகரத்தை தவிர ஏனைய குற்றியலுகரங்களின் முன் வரும் வல்லினம் அல்வழி புணர்ச்சியில் மிகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்வழி புணர்ச்சியில் மிகாது, ஒற்று தோன்றாது. அந்த வல்லின தொடர் குற்றியலுகரம் தவிர மற்ற இடத்துல ஒற்று தோன்றாது. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் வந்து நமக்கு நெடில் தொடர் பார்த்தோம், உயிர் தொடர் பார்த்தோம். அதில் ரெட்டிக்கும் போது நமக்கு ஒற்று தோன்றுது. இப்போ நம்ம இங்கே பார்க்குறது அது மாதிரி ரெட்டிக்கிறது கிடையாது, சாதாரணமாக வர மற்ற வார்த்தைகள். இப்போ நாகு கூட்டல் கடிது, இந்த நாகுங்கிறது நெடில் தொடர் குற்றியலுகரம் தான். ஆனால் நமக்கு வந்து டாவோ ராவோ வரல, அதனால் நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த விதி இதுக்கு பொருந்தாது. இதில் வந்து நாகு கூட்டல் கடிது அப்படியே தான் எழுதுகிறோம் நெடில் தொடர். எக்கு கூட்டல் சிறிது ஆயுத தொடர் அப்படியே தான் எழுதுகிறோம். வரகு தீட்டல் தீது அதுலேயும் எதையும் தோன்றாது, வரகு தீதுன்னு அப்படியே உயிர் தொடர் எழுதுகிறோம். மென்தொடர் குரங்கு கூட்டல் பெரிது அப்படியே தான் எழுதுகிறோம். தெலுங்கு கூட்டல் சிறிது அப்படியே தான் எழுதுகிறோம். தெலுங்குன்னா பேன், ஞாபகம் வச்சுங்க, தெலுங்கு அப்படிங்கிறது பெண். அப்போ இடைத்தொடர் இது வந்து இந்த வன்தொடர் காட்டிலும் அதை தவிர வன்தொடர் குற்றியலுகரம் தவிர மீதி குற்றியலுகரங்கள் அனைத்துமே வந்து புணர்ச்சியில் எந்த எழுத்துக்களும் தோன்றாமல் இயல்பாக புணரும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது மென்தொடர் குற்றியலுகர வேற்றுமையில் சில இடத்துல அந்த விதிவிலக்கா சில இடத்துல வந்து புணர்ச்சி வந்து வருது. அது என்னன்னா மென்தொடர் மொழியுள் சில வேற்றுமையுள் தம்மின வன்தொடர் ஆகும் மண்ணே அப்படிங்கிற விதி இருக்குது. சில இடத்துல மட்டும் மென்தொடரில் அந்த இது மாறுது. சில வேற்றுமையில் மென்தொடர் குற்றியலுகரம் தன்னின வன்தொடர் குற்றியலுகரமாக மாறும். மென்தொடர் எப்படி மாறுதுன்னா வன்தொடராக மாறுது அப்படிங்கிறாங்க. எப்படின்னா செம்பு கூட்டல் குடம், அந்த குசுறுது புரு தான் இதுவும். இப்போ இம் பூ செம்பு அப்படிங்கிறது வந்து ஞன நமன மெல்லின அந்த குற்றியலுகரம் மென்தொடர் குற்றியலுகரத்தில் வருது. அப்போ செம்பு கூட்டல் குடம் எப்படி மாறுதுன்னா செப்புன்னு மாறுது. இப்புங்கிறது வந்து வன்தொடர் குற்றியலுகரமாக மாறுது.
அப்போ மறுபடியும் அங்கே அந்த ஒரு தோன்றல் விகாரம் வந்து ஒரு புதிய எழுத்து செப்பு குடம் அப்படின்னு மாறுது. அதே தான் சிலம்பு கூட்டல் அதிகாரம். அது எப்படி மாறுதுன்னா, இது வந்து மென்தொடர் தான். சிலம்புங்கிறது மென்தொடர் குற்றியலுகரம். ஆனால் வன்தொடர் குற்றியலுகரமாக சிலப்புன்னு மாறுது. அதன் பிறகு அங்கே வந்து இங்கே என்ன எழுத்து வருது? உயிர் எழுத்து வருது. அப்போ உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அந்த விதிப்படி பூவில் இருக்கிற ஊ போயிடுச்சுன்னா இப்பு மட்டும் இருக்கும். அதுக்கடுத்து இப்பு கூட்டலா ஆ, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அந்த விதிப்படி பா அப்படின்னு மாறுது. அதனால அது சிலப்பதிகாரம் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். அதே தான் கரும்பு கூட்டல் காடு கருப்பங்காடு, கரும்பு கூட்டல் நான் கருப்பு நான், இதெல்லாம் மென்தொடர் குற்றியலுகரத்தில் வர நமக்கான புணர்ச்சிகள். இப்போ இந்த இதில் நம்ம இந்த இதில் என்னென்ன விதிகள்லாம் பார்த்தோம் இந்த பகுதியில் அப்படின்னா, உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டோடும். வருமொழி முதல்ல உயிர் வந்த குற்றியலுகரத்தின் ஊக்கெடும். ட ர ஒற்று ரெட்டும் அப்படிங்கிறது இப்போ தான் நெடில் தொடர் உயிர் தொடர் குற்றியலுகரங்களில் ட ர வந்துச்சுன்னா அந்த மெய்யெழுதுகள் வந்துச்சுன்னா ரெட்டிக்கும். வன்தொடர் அல்லன முன் மிக, வன்தொடர் அல்லாத மற்ற குற்றியலுகரத்துக்குள் என்னது அல்வழியில் வல்லினம் மிகாது, எந்த ஒரு எழுத்தும் தோன்றாது அப்படின்னு பார்த்தோம். மென்தொடர் வன்தொடராதல். சில இடத்துக்குள்ள மென்தொடர் என்னவாகிறோம்னா வன்தொடர் குற்றியலுகரமாக மாறுது அப்படின்னு பார்த்தோம். அப்படி வன்தொடர் குற்றியலுகரமாக மாறின பிறகு நம்ம தான் ஏற்கனவே வன்தொடர் குற்றியலுகரத்துக்கு தோன்றல் விகாரத்தில் புதிய எழுத்துக்கள் தோன்றும் சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த அடிப்படையில் அந்த எழுத்துக்கள் தோன்றுது. அதை நம்ம கடைசியாக பார்த்தது. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, புணர்ச்சி விதிகளில் இயல்பீறு விதியீறு மற்றும் பல சில என்ற புணர்ச்சி அதற்கான விதிகள். முதல்ல நம்ம பார்க்க போகிறது இயல்பீறு விதியீறு அப்படின்னா, நிலைமொழியின் ஈட்டுச்சொல் அதான் இயல்பீறு. நிலைமொழி ஈட்டுச்சொல் அமையும் முறையும் அதனுடைய மாற்றங்களும் இயல்பீறு. அப்புறம் விதியீறு, இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கான நூற்பா, அதுக்கான விதி என்னென்னா, இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்முன் கசதப மிகும். இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்மின் கசதப மிகும். இயல்பாகவோ அல்லது விதியின்படியோ ஒரு நின்ற உயிரெழுத்துக்கு முன்னாடி க ச த ப மிகும். இந்த மெய்யெழுத்துக்கள் மிகுந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிறது இயல்பீறு புணர்ச்சி. நிலைமொழியின் ஈட்டெழுத்து எவ்வித மாற்றம் அடையாமல் இயல்பாகவே நிற்பது இயல்பீறு. நிலைமொழியுடைய ஈட்டெழுத்து எந்த மாற்றம் அடையாமல் அப்படியே இயல்பாக இருக்கிறது தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், இயல்பீறு அப்படின்னு சொல்லிருக்கோம். இயல்பான ஈறு அப்படின்னு சொல்லிருக்கோம். ஈறுனா கடைசி. உயிர்மின் கசதபம் மிக்கு புணரும், அதுதான் அடுத்து இந்த விதி. பலா கூட்டல் சுளை, அப்போ வந்து இச்சு சேருது பலாச்சுளை. பூங்கூட்டல் தொடை பூந்தொடை அல்லது பூத்தொடை 2. புலி கூட்டல் பல் புலிப்பல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த கசதப மிகும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் இந்த இயல்பீறு புணர்ச்சி. அடுத்தது விதியீறு புணர்ச்சிங்கன்னா விதி மாற்றம், அதாவது நிலைமொழி ஈட்டெழுத்து கெட்டு ஆ எனும் உயிரெழுத்து எஞ்சி நிற்பது, அதை தான் அங்கே சொல்ல போகிறோம். இப்போ மரம் கிளை அப்படின்னு இருக்குன்னா அந்த நிலைமொழியில் இருக்கிற கடைசி எழுத்து வந்து இம் கெட்டு போச்சு. அதுக்கடுத்து மர கூட்டல் கிளைன்னு இருக்குது. இப்போ வந்து இக்கு தோன்றுது. இதை தான் நம்ம விதியீறுன்னு சொல்கிறோம். அங்கே இந்த எந்த மாறுபாடும் இல்லாமல் இயல்பாக இருக்கிறதால அதை இயல்பீறுன்னு சொல்கிறோம். இங்கே விதியின்படி இம் கெட்டு போயிட்டு மறுபடியும் நம்ம அங்கே இக்கு தோன்றதால இதை வந்து விதியீறுன்னு சொல்கிறோம். குளம் கூட்டல் சிறப்பு குலச்சிறப்பு, மரம் கூட்டல் வேர் மரவேர், இம் கெட்டது சொல்கிறோம். இதுதான் விதி மாற்றம்ங்கிறது. மரம் குளம் ஆகியவற்றின் ஈட்டு இம் கெட்டு மர குல என்று நிற்கிறேன். இங்கு எஞ்சிய ஆ என்னும் உயிரெழுத்து இயல்பானதென்று விதியினால் வந்தது, அதனால இதை விதியீறு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால தான் விதியீறுன்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது பல சில அப்படிங்கிறதுக்கு முன்னாடி புணர்ச்சிகள் எப்படி வருது. பல சில எனும் இவை தம்முன் தாமொரின், அதுக்கு பக்கத்தில் அதுவே வரும்போது பல சில எனும் இவை தம்முன் தாமொரின் அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் அதுவே. பலவுக்கு பக்கத்தில் பலவே, சிலவுக்கு பக்கத்தில் சிலவே அப்படி வந்தா இயல்பவும் இயல்பாகவும் மிகவும் அகரம் ஏக லகரமும் ரகரமாகலும் பிறவரின் அகரம் விகற்பமாதலும் உரிய. அதாவது 3 வகையான புணர்ச்சிகள் இருக்குது. ஒன்று இயல்பாக அப்படியே இருக்கிறது. அடுத்தது அகரம் வரும்போது அது லகரமாக, அந்த லகரம் ரகரமாக மாறுறது, லா வந்து ராவாக மாறுறது, அந்த வேறுபாடு இருக்கிறது. பிறவரின் வேற ஏதாவது எழுத்துக்கள் வரும்போது அகரம் விகற்பமாதலும், விகற்பம்னா நம்ம சொன்னோம் வேறுபாடு ஆகுதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதை தான் இப்போ இங்கே பார்க்க போகிறோம். முதல்ல இயல்பு நிலை,
அகரம் கெடாமல் இயல்பாக புணருதல். பல கூட்டல் பல, பல பல, சில கூட்டல் சில, சில சில அப்படின்னு சொல்லுது. அடுத்தது வல்லின மெய்யெழுத்து மிக்கு புணர்தல். அதாவது பல கூட்டல் பல, பல பல, சில கூட்டல் சில, சில சில, அந்த வல்லின மெய்யெழுத்து தோன்றி வருது. அதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இயல்பு மிகவும் இயல்பாக இருக்கிறது. அகரம் ஏகல், லகரம் ரகரமாகலம். அடுத்தது இருக்கிறது அந்த லகரம் ரகரமாகிறது. அகரம் கெட்டு லகரம் ரகரமாக மாறுதல். பல கூட்டல் பல, பற்பல, சில கூட்டல் சில, சிற்சில அப்படின்னு மாறுது. இப்போ இந்த பல அப்படிங்கிறது கூட பிற சொற்கள் இணையும் போது எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தோம்னா, பல கூட்டல் கலை, பலகலை அப்படிங்கிறது இயல்பான வடிவம். இதில் வந்து திரிந்து, அதாவது தோன்றி இன்னொன்று தோன்றுனா பல்கலை அப்படின்னு சொல்கிறான், இல்லைன்னா பலகலை அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதுக்கான சொற்கள் வேறு மாதிரி இருக்குது. நமக்கு பலகலை எப்படி இருக்கலாம்னா பலகலைன்னு அப்படியே வரலாம், அல்லது பல்கலை அப்படின்னு சொல்லலாம், அல்லது பலகலை அப்படின்னு சொல்லலாம். பலசாலை, பல கூட்டல் சாலை, பழச்சாலை இச்சு போட்டு எழுதுறது. அடுத்தது பலதொடை, பல அப்படியே பலதொடைன்னு எழுதலாம், இல்லைன்னா பலத்தொடைன்னு எழுதலாம். பல கூட்டல் மலர், பல மலர்னு எழுதலாம், இல்லைன்னா பன்மலர் அப்படின்னு சொல்லி எழுதலாம். பல கூட்டல் நாடு, பல நாடு, இல்லைன்னா பன்னாடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவ்வாறாக இந்த பிற எழுத்துக்கள் வரும்போது எவ்வாறாக அது மாறுகிறது என்று பார்த்தோம். ஏனைய சொற்களோடு புணர்ச்சி. லகரம் மெய்யாக நிற்றல். வருமொழியின் முதலுக்கு ஏற்ப அகரம் கேட்டு லகரம் மெய்யெழுத்தாக நின்று புணரும். பல கூட்டல் வண்டி, பலவண்டி, பல்வண்டி. இப்போ இந்த வருமொழியின் முதலுக்கு ஏற்ப அந்த அகரம் வந்து கெட்டு லகர மெய்யெழுத்தாக மாறும் அப்படின்னு சொல்லணும். இப்போ பல அப்படிங்கிறத இல்லு கூட்டல் ஆ அப்படின்னு பிரித்தோம்னா ஆ அப்படின்னு வருது. அதுதான் அவங்க அகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கெட்டு பல்வண்டி லகரம் மெய்யெழுத்தாக நிற்கும், பல்வண்டின்னு மாறுது. அதே தான் நம்ம பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்கிறோமே, அதுலேயும் அதே தான் வருது. சில கூட்டல் வலை, சில வலைன்னு சொல்கிறோம், சில்வலைன்னு சொல்கிறோம். சில கூட்டல் அணி, சிலவணின்னு சொல்லலாம், அல்லது சில்லணின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பல சில அப்படிங்கிற அந்த புணர்ச்சி 3 வகையில் இருக்குது. இயல்பு நிலை, மிகுந்து வருதல், ரகரமாக தெரிதல். அது தம்முன் தாமரின் அந்த சொற்களே அதிலே வரும்போது, அது கூட பிற சொற்கள் சேரும்போது நம்ம ஏற்கனவே பார்த்து இந்த வழியில் வருது. இதுக்கு அடுத்தது முக்கியமான புணர்ச்சி. இதில் என்னன்னா, புணர்ச்சியின் 3 நிலை. இயல்பாதல், எவ்வித மாற்றமும் இன்றி இயல்பாக புணர்வது பல பல. மிகுதல், இடை எழுத்து மிக்கு வருவது இடை, அதாவது பல பல, பலக்கலை அப்படின்னு சொல்றது. அடுத்தது லகரம் ரகரமாக நகரமாக தெரிவது பற்பல, பன்மலர். இந்த பல சில அப்படிங்கிறதுல வந்து 3 வகையான புணர்ச்சிகள் இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். அடுத்தது புணர்ச்சிகளை திசைப்பெயர், பூப்பெயர் மற்றும் முற்றிலுகர புணர்ச்சி, இந்த 3 அடுத்தது பார்க்க போகிறோம். இப்போ இந்த திசைப்பெயர் அப்படிங்கிறது திசை பெயர்களோடு பிற பெயர்கள் சேரும்போது ஏற்படும் புணர்ச்சி மாற்றம். திசையோடு திசை பெயரும்போது புணர்ச்சி மாற்றம் 2 வகையில் இருக்குது. வடக்கு கூட்டல் கிழக்கு, வடகிழக்கு. இங்கே வந்து இக்கும் கூவும் நீங்கி இருக்கு. வடக்கு கூட்டல் மேற்கு, வடமேற்கு. இதுலேயும் அதே போல் இக்கு கூ நீங்கி இருக்கு. தெற்கு கூட்டல் மேற்கு, தென்மேற்கு. கூ நீங்கி இரு வந்து இன்னாக மாறி இருக்கு. தெற்கு கூட்டல் கிழக்கு, தென்கிழக்கு. கூ நீங்கி இரு இன்னாக மாறி இருக்கு. தெற்கு கூட்டல் நாடு, தென்னாடு. கூ நீங்கி இரு இன்னா மாறி இருக்கு. அதுக்கு அடுத்தது அந்த தென் நாடு நா வந்து இந்த நாவா மாறி இருக்குது. அதாவது தன்னகரவா ரன்னகரனாவா மாறி இருக்கு. கிழக்கு கூட்டல் நாடு, கீழ் நாடு. இக்கு கூ நீங்கி ழ அகரம் நீங்கி இழ மாதிரி இருக்கு. கிழ நாடுன்னு வந்திருக்கணும், அதில் இருக்கிற அகரமும் போயிட்டு கீழ் நாடு அப்படின்னு வருது. அதே போல் மேற்கு கூட்டல் நாடு, இதில் இருக்கிற கூ போயிடுச்சுன்னா இரு வந்து இல்லா மாதிரி இருக்கு, மேல்நாடு. அந்த இரு வந்து என்ன ஆகி புணர்ந்தது மேநாடு அப்படின்னு மறுபடியும் புணருது. ஸோ இந்த வகையில் இந்த அந்த திசை பெயர் புணர்ச்சி இருக்குது. அடுத்தது பூப்பெயர் புணர்ச்சி. பூ என்ற சொல்லோடு பிற புணர்ச்சிகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். பூ என்னும் சொல் நிலைமொழியாக நிற்க வருமொழியின் முதலில் வல்லின மெய்யெழுத்துக்கள் வரும்பொழுது வல்லினம் மெய் மிகுந்து புணரும். அவற்றுக்கு இனமான மெல்லின மெய் மிகுவதும் உண்டு. இருப்பினும் வல்லின மெய் மிகுவது பெருவழக்காக உள்ளது. பூப்பெயர் முன் இனமென்மையும் தோன்றும். இனமென்மையும் தோன்றுனா அப்போ வல்லினமும் தோன்றலாம் அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தம். அதான் இங்கே சொல்லியிருக்கோம், ரெண்டுமே உண்டு. ஆனால் இருப்பினும் நமக்கு பெருவழக்கா நம்ம என்ன சொல்கிறோம்னா வல்லின மெய் மிகுந்து வர்றது தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கான சான்றுகள் பூக்கூட்டல் கொடி, பூக்கொடின்னு சொல்லலாம், பூங்கொடின்னு சொல்லலாம். இப்போ பூக்கொடிங்கிறதுனா வல்லினம் மிகுந்து வர்றது, பூங்கொடிங்கிறது வந்து மெல்லினமை மிகுந்து வர்றது. பூக்கூட்டல் தொட்டி, பூத்தொட்டி அல்லது பூந்தொட்டி. அதே போல் பூக்கூட்டல் சோலை, பூச்சோலை அல்லது பூஞ்சோலை. பூச்சோலைங்கிறது வல்லினம், பூஞ்சோலைங்கிறது மென்னிலம்.
பூக்கூட்டல் பந்து பூப்பந்து அல்லது பூம்பந்து. பூக்கூட்டல் கூடை பூக்கூடை. பூக்கூட்டல் செடி பூச்செடி. பூக்கூட்டல் பனை பூப்பனை அல்லது பூம்பனை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து பூக்கு பக்கத்தில் வர அந்த இந்த வார்த்தைகளுடைய புணர்வு. அடுத்தது முற்றிலுகர புணர்ச்சி. முற்றிலுகரம் நிலைமொழியாக வந்து உயிரெழுத்தோடு புணரும் விதி. முற்றிலுகர புணர்ச்சி விதிகள் இதில் பார்த்தோம்னா நிலைமொழியின் இறுதியில் உள்ள முற்றிலுகரமும் குற்றிலுகரத்தை போலவே. முற்றிலுகரங்கிறது என்னன்னா நமக்கு வந்து அந்த குசுறு துபுறு இல்லாமல் வர உகர எழுத்துக்களை தான் நம்ம முற்றிலுகரம் சொல்கிறோம். அதில் குற்றிலுகரத்துக்கு எப்படி வருதோ அதே போல நிலைமொழியின் இறுதியில் உள்ள முற்றிலுகரமும் குற்றிலுகரத்தை போலவே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தான் எரிய மெய்யை நிறுத்தி உகரம் மறையும் கெடும். பின் நிலைமொழி இறுதியில் உள்ள மெய் வறுமொழி முதல் எழுத்தாகிய உயிரெழுத்துடன் புணரும். இதுக்கு விதி வந்து முற்றும் அற்றோ ஒரோ வழி அப்படிங்கிற விதி. இப்போ இதில் வந்து வரவு கூட்டல் அறிந்தான், அதில் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அப்படிங்கிறபடி அதில் என்ன வரவ் அறிந்தான். அப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிறது வரவறிந்தான் அப்படின்னு. அதே போல தான் கதவு கூட்டல் இல்லை கதவில்லை, அது கூட்டல் ஆவது அதாவது. இதில் நம்ம புதுசாக தெரிஞ்சுக்கணும். அதாவது அப்படிங்கிறத எப்படி பிரித்து எழுதலான்னு ஒரு கேள்வி கேட்டால் அது கூட்டல் ஆவது அப்படின்னு எழுதணும். ஆ கூட்டல் தாவதுன்னு பிரித்து நம்ம கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் தவறானது. ஸோ அது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது எப்படி வருதுன்னா அது கூட்டல் ஆவது தான் அதாவதுன்னு வந்திருக்கு. அதில் உயிர் எடுத்து வரதால அத்துன்னு வந்துருக்கு. அப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிறபடி அதாவது அப்படின்னு எழுதியிருக்கு. அடுத்தது குற்றிய லிகர புணர்ச்சி பண்பு பெயர் புணர்ச்சி. இந்த உயிரியறு புணர்ச்சியில் நம்ம கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கோம். இன்னும் 2 வகையான புணர்ச்சிகள் இருக்குது. ஒன்று குற்றிய லிகர புணர்ச்சி, மற்றொன்று வந்து பண்பு பெயர் புணர்ச்சி. இப்போ இந்த குற்றிய லிகரம் புணர்ச்சி எப்படி வருது அப்படின்னா இலக்கண விதி. நிலைமொழி ஈட்டில் குற்றிய லுகரமோ முற்றிய லுகரமோ நிற்க வறுமொழி முதலாக யா என்னும் எழுத்து வந்து புணரும் போது உகரம் இகரமாக திரியும். இதுதான் விதி. உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் எவரின் ஈயாம் முற்றுமற்று ஒரே வழி. இதுதான் நம்ம இதில் பயன்படுத்த போகிறோம். அதுக்கான உதாரணம் பாருங்க. கொக்கு கூட்டல் யாது. இதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தது. குற்றிலுகரமோ முற்றிலுகரமோ எது வந்தாலும் குற்றிலுகரமாக இருக்கலாம் அல்லது முற்றிலுகரமாக இருக்கலாம். எது வந்தாலும் யாங்கிற எழுத்து வந்ததுன்னா அந்த உகரம் வந்து இகரமாக மாறிடுது. கொக்கு கூட்டல் யாது, அதில் இருக்கிற இக்கு வந்து ஈ கூட சேர்ந்து கீன்னு மாறுது, கொக்கியாது. அதே போல தான் கதவு கூட்டல் யாது கதவியாது, குரங்கு கூட்டல் யாது குரங்கியாது. இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது உகரம் இகரமாக மாற்றம் பெறுகிறது. கூக்கியா மாறுது, வியா மாறுது. அதுதான் இதில் இருக்கிற சொல்றது. இதுதான் குற்றிலுகர புணர்ச்சி. இறுதியாக நம்ம பார்க்க போகிறது இந்த உயிரியறு புணர்ச்சியில் பண்பு பெயர் புணர்ச்சி. பண்பு பெயர் புணர்ச்சிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 8 அல்லது 9 வகையான மாற்றங்கள் இதில் இருக்குது. இதை நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கணும். இதில் என்னென்னலாம் இருக்குன்னா ஈறுபோதல், இடையுகரம் ஈயாதல், ஆதி நீடல், அடியகரம் ஐயாதல், தன்னொற்று இரட்டல், முன்னின்ற மெய்த்தெரிதல், இனமைகள், இணையவும். இது அத்தனையும் இந்த பண்பு பெயர் புணர்ச்சியில் வரும். இதில் இருக்கிற முக்கிய புணர்ச்சிகள் என்னென்னா ஈறுபோதல் மற்றும் ஆதிநிழல், மை விகுதி கெடுதல், அப்புறம் ஆதிநிழல் முதல் எழுத்து நீண்டு ஒழிக்கிறது தான் அப்படி சொல்கிறோம். இடையுகரம் ஐயாதல், இடையுகரம் அடியகரம். இதில் இடையில் உள்ள உகரம் ஈயாக மாறும். இடையுகரம் வந்து ஈயா மாறுது, முதலில் உள்ள அகரம் ஐயா மாறுறது. அடுத்து தன்னொற்று இரட்டல் அப்படின்னா தன் மெய்யெழுத்து ரெட்டித்து வருது, மறுமொழிக்கு இனமான மெய்யெழுத்து மிகுதல். இதுதான் இதில் முக்கியமானது. இப்போ அதுக்கான உதாரணங்கள் பார்க்குறோம். பெருக்கூட்டல் வழி. இப்போ இதில் வந்து பெருமை கூட்டல் வழி. இதுதான் நம்ம வந்து பிரித்தா அப்படி தான் வரும். எப்படி இந்த பெருமை கூட்டல் வழி பெருவழியாக வந்தது அப்படின்னா ஈறுபோதல் என்ற விதிப்படி மை போயிடுச்சுன்னா பெருவழி அப்படின்னு வரும். அடுத்தது பெரியன், மூதூர், பைந்தமிழ், இது எல்லாமே இருக்குது. ஸோ இந்த நெட்டிலை, செந்தமிழ், கருங்கல், பைந்தண்ணீர் இதெல்லாம் இருக்குது. இப்போ இந்த சிறப்பு விதிகள் குறிப்பு விதிகள் இருக்குது. இது என்னன்னு நம்ம அடுத்து பார்ப்போம். இதுக்கான நமக்கு அந்த புணர்ச்சி விதிகள் தொகுப்பாட்டோன்னே இங்கே கொடுத்துருக்காங்க. எது எப்படி இருக்குன்னு நம்ம இதில் இருக்கிறதெல்லாம் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்தாவே நமக்கானது முழுசாக புரிஞ்சிடும். அதாவது நம்ம இது பார்த்தோம். அதுக்கடுத்தது பெரியன் பெருமை கூட்டல் அன் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். பெரு கூட்டல் அன் அப்படின்னு பிரிக்கும். ஏன்னா அதில் வர ஈறுபோதல் விதிப்படி மை போயிடும். அடுத்தது பெருக்கூட்டல் அன் இருக்கும். அப்புறம் அதுக்கடுத்தது உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும். அப்போ பெர் அப்படின்னு இருக்கும்.
பண்பு பெயர் புணர்ச்சியில் பெருமை கூட்டல் வழி பெருவழி ஈறுபோதல், பெருமை கூட்டல் அன் பெருக்கூட்டல் அன் மாறுது, அதில் மை வந்து ஈறுபோதல் விதிப்படி போயிடுது. அடுத்தது வந்து பெரி கூட்டல் அன் எப்படி மாறுதுன்னா இடை உகரம் ஈயாதல், அதில் வந்து இடை உகரம் ரூங்கிறது ஈய மாறி தான் ரீன் மாறுது, அது இடை உகரம் ஈயாதல். அடுத்தது உடம்படு மெய் தோன்றல் அப்படிங்கிற விதிப்படி இந்த ரெண்டு சொற்களுக்கு நடுவில் ஈ என்ற மெய்யெழுத்து தோன்றி பெரி கூட்டல் ஈ கூட்டல் அன் அப்படின்னு வருது, அது உடம்படு மெய் தோன்றல். அடுத்தது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதிப்படி அந்த ஈயும் யாவும் சேர்ந்து யா பெரியன் அப்படின்னு மாறுது. அதே போல் முதுமை கூட்டல் ஊர் முது கூட்டல் ஊர் ஈறுபோதல் விதி, மூது கூட்டல் ஊர் ஆதி நீடல், அதில் இருந்த உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் விதிப்படி மூத் கூட்டல் ஊர். அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேப்படி மூதூர் அப்படின்னு வருது. அடுத்தது பசுமை கூட்டல் தமிழ், அதை எப்படி பண்ணணும்னா பசு கூட்டல் தமிழ் ஈறுபோதப்படி மை போயிடுச்சு. அடுத்தது அடி அகரம் ஐயாதல், அதில் வந்து அடி அகரம் பா அப்படிங்கிறது ஐயா மாதிரி பைசு அப்படின்னு வந்திருக்கு. அடுத்தது இணையவும் அப்படிங்கிற விதிப்படி சு போயிடுச்சு, அது கெட்டுடுது, இணையங்கிற விதிப்படி சு கெட்டுடுச்சு. அடுத்து இனமகள் விதிப்படி பைந்தமிழ் அப்படின்னு மாறிருக்கு. ஸோ இந்த இதெல்லாம் தான் பண்பு பெயர் புணர்ச்சியில். அடுத்தது நெடுமை கூட்டல் இலை நெடு இலை ஈறுபோதல் விதிப்படி நெட்டு கூட்டல் இலை தன்னொற்று இரட்டல் படி நெட் ரெண்டு ஒற்று இருக்குது, உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அப்படிங்கிறபடி அந்த டூல் இருக்கிற ஊ போயிட்டு அப்படி வந்திருக்கு. அடுத்தது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேப்படி நெட்டிலைன்னு வருது. அடுத்தது செம்மை கூட்டல் தமிழ் செம் கூட்டல் தமிழ் ஈறுபோதல் விதிப்படி வரும். அடுத்தது செந்தமிழ் முன்னின்ற மெய்த்திரிதல் அப்படிங்கிற அந்த விளக்கணப்படி வருது. கருமை கூட்டல் கல் கரு கூட்டல் கல் அப்படின்னு ஒரு ஈறுபோதல் விதிப்படி மை போயிருக்கும். அடுத்தது இனமகள் விதிப்படி கருங்கல் அப்படின்னு வரும். அடுத்தது பசுமை கூட்டல் தளிர் பசு கூட்டல் தளிர் ஈறுபோதல் விதிப்படி மை போயிருக்கு. அடுத்தது அடி அகரம் ஐயாதல் விதிப்படி பைசு கூட்டல் தளிர்னு வரும். அடுத்து இணையவும் விதிப்படி சு கெட்டு போய் பை கூட்டல் தளிர்னு வரும். அடுத்து இனமகள் விதிப்படி பைந்தளிர்னு வரும். மை விகுதி மறைந்த பிறகு நிலைமொழியின் இறுதியில் மகர மெய் நின்று மகர மெய் இருந்ததுன்னா, நிலைமொழிയുടെ இறுதியில் மகர நெய் இருந்ததுன்னா வறுமொழியின் முதல் எழுத்தாக கசதப வந்தால் முன்னின்ற மெய் தெரிதல். இப்போ அதற்கு உதாரணம் வந்து இங்கே இருக்குது. செம் கூட்டல் தமிழ் மை விகுதி போன பிறகு மகர ஒற்று வந்திருக்கு. அப்போ மகர மெய் நின்று வரும்போது வறுமொழியில் முதல் எழுத்து கசதப வந்தால் அங்கே தா வந்திருக்கு. அப்போ என்ன வரும்னா முன்னின்ற மெய் தெரிதல். அப்போ இம் வந்து என்ன மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகர மெய் வராத நிலையில் இனமிகள். இப்போ இந்த கருங்கடல் அப்படிங்கிறதுல வந்து மகர மெய் வரலை. அப்போ அந்த இடத்துல என்ன வந்து இனமிகள் காவுக்கான இன எழுத்து இங்கு, அது வந்து இங்கே வந்து கருங்கடல் அப்படின்னு வந்திருக்கு. அடுத்து நன்மை கூட்டல் பயன் நன் கூட்டல் பயன் ஈறுபோதல் விதிப்படி. அடுத்தது ந வல்லினம் வர அதாவது நான் வந்துச்சுன்னா அந்த 3 சுழி நா வரும்போது வாவும் 2 சுழி நா வரும்போது ராவும், அதாவது 3 சுழி நா வந்தால் டாவும் 2 சுழி நா வரும்போது ராவும் வரும் அப்படிங்கிறதும் அந்த விதி. அதுதான் நற்பயன். இந்த இன்னும் வந்து இறா மாதிரி இருக்குது. அடுத்தது பசுமை கூட்டல் தமிழ், அதில் வர மை ஈறுபோதல் படி போயிடுது. அடுத்து இனமகள் படி பழந்தமிழ்னு வருது. அடுத்து சிறுமை கூட்டல் அன் சிறு கூட்டல் அன் ஈறுபோதல் விதிப்படி போயிருக்கு. அடுத்து சிறி கூட்டல் அன் இடையுகரம் ஈயாதல் அப்படிங்கிறது ரியா மாறுது. அடுத்து உடம்பை மதி தோன்றுதல் ஈ வருது. அடுத்து உடல் மேல் உயிர்வது ஒன்றுவது இயல்புப்படி சிறியன் வருது. தொன்மை கூட்டல் கவின், அதில் ஈறுபோதல் விதிப்படி தொன் கவின் அப்படின்னு வருது. அதுக்கடுத்து முன்னின்ற மெய் திரிதல் அப்படிங்கிற விதிப்படி நமக்கு என்ன வருதுன்னா தொல் கவின் அப்படின்னு வருது. அடுத்தது பசுமை கூட்டல் நிறம் பசு கூட்டல் நிறம் அப்படின்னு மாறுது, அதில் மை ஈறு போன பிறகு. அடுத்தது பா கூட்டல் நிறம் இணையம் என்றதனால் அந்த இது வந்து சூ போயிடுச்சு. அடுத்தது வந்து அடியகரம் ஐயாதல் விதிப்படி பை அப்படின்னு மாறுது. அடுத்தது இன் சேரும்போது பை நிறம் அப்படின்னு வருது. குரல் வழி என் தனியே முன் வல்லினம் மிகலும் அப்படிங்கிறது. அதாவது இந்த இடத்துல அந்த முன் மெல்லினம் மிகும் வல்லினம்ன்றது மெல்லினம் மிகும் அந்த இது இன் மாறி இருக்குது அப்படின்னு சொல்லி மெல்லினம் மிகல் அப்படிங்கிறதுக்கு பை நிறம் அப்படி வந்திருக்கு. ஸோ இதுதான் நமக்கான அந்த புணர்ச்சி விதியில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள். இது உயிரீறு புணர்ச்சி விதி மட்டும் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் நம்ம மெய்யீறு புணர்ச்சி விதி பார்க்க போகிறோம். இது அத்தனையும் நம்ம படித்தாதான் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக சந்திப்பிழை ஒற்றுப்பிழை இல்லாமல் இந்த டிஎன்பிசி தேர்வை எழுத முடியும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.